ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஜிஎம் வ்ளாக்ஸ் தமிழ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஏற்காடு ட்ரிப்பு எப்படி பிளான் ஆச்சு, அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம், அது எப்படி இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோட பிளான் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து நேற்று நைட்டு நல்ல தூக்கம், ஒரு 10 மணிக்கு போல எல்லாருமே கொஞ்சம் படுத்துட்டாங்க. நடுவில் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு ஏஞ்சிருக்கோம். ஒரு 12 மணி இருக்கும். 12 மணி போல என்ன ஆச்சுன்னா வந்து, சரி எல்லாருமே ஒன்னா இருக்குமே, இவ்வளோ ரிலேட்டிவ் இருக்கும்போது ஏதாவது ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி போயிட்டு வந்தா நல்லா இருக்குமே. ரொம்ப பெரிய ட்ரிப்லாம் இல்லை, பக்கத்துல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வந்து கோயில் போலாம் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணி ஃபர்ஸ்ட் திருநள்ளாறு, திருப்பம்பரம் அந்த கோயிலுக்குலாம் போகலாம், எப்படி எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி நாங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் ட்ரை பண்ணிட்டே இருந்தோம். அப்போ வந்து என்னடா இந்த சின்ன பசங்களா இருப்பாங்களே, என்னடா கோயிலுக்குலாமா போவாங்க, வேற எங்கேயாச்சும் கூட்டு போங்க, பீச் சைடா கூட்டு போங்க, நாங்க என்ஜாய் பண்ற மாதிரி கூட்டு போங்க, நான் வரல நீ வரல கோயிலுக்கு அப்படின்னாங்க. சரி எல்லாருமே வரணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா, சரி நம்ம கோயில் போற பிளான் வந்து கட் பண்ணிட்டு அப்படியே நம்ம பீச் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணோம். அதுவும் பீச்சுமே நார்மல் பீச்லாம் கிடையாது. கல்பாக்கம் பீச்சா, இல்ல மகாபலிபுரம் பீச்சா, இல்ல மெரினா பீச்சா, இல்ல பாண்டியா, இங்கன்னு அதுக்கு ஒரு பயங்கரமான பிளானை போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். அதுக்கால என்ன சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு போனோம் இதெல்லாம் நாங்க பிளான் பண்ணி ஓகே, ஓரளவுக்கு அந்த பிளான் வந்து ஃபுல்லா முடிஞ்சிச்சு. கண்டிப்பா பீச் தான் போறோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஸ்டேட்டஸ்ல பார்த்தா எங்க சங்கரி சித்தி ஏற்காடு வந்திருந்தேன்ட்டு ஸ்டோரி போட்டு வச்சிருந்தாங்க, ஸ்டோரி ஸ்டேட்டஸ் போட்டு வச்சாங்க. அதை பார்த்தோன்னே நமக்கு சும்மா இருக்க முடியுமா, என்னடா அது நம்ம பக்கத்துல இருக்க பீச் பிளான் போட்டோம், இவங்க எல்லாம் பெரிய பெரிய இடமா போய் பார்த்துட்டு வராங்களே, சரி நம்மளும் போனா நல்லா தானே இருக்கும், அதுவும் அந்த வியூ எல்லாம் பார்த்தோன்னே சரி போனா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. விடுவோமா நம்ம, நைட்டு மணி என்ன இருக்கும், 1 மணி இருக்கும். சரின்னு போனை போடு, எல்லாருக்குமே கால் பண்ணு, 2 மணியா இருந்தானே 1 மணியா இருந்தானே, வண்டியை எடுங்கடா இருக்கிற எல்லாருக்கும் கால் பண்ணி எழுப்பி விட்டாச்சு. அவங்களும் பயந்தாச்சு, அந்த பதட்டெல்லாம் எல்லாமே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பொறுமையா நார்மலா பேசியாச்சு. நார்மலா என்ன சொல்றோம், சரி ஓகே நம்ம இவ்வளோ ட்ரிப்பு பிளான் பண்றோம், இங்க பக்கத்துலேயே இருக்கிறதுக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் தூரமா, கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் தானே எக்ஸ்ட்ரா, பரவாயில்ல போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்ட ட்ரிப்பு தான் இந்த ஏற்காடு ட்ரிப்பு. அதான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, நாங்க பிளான் பண்ண அளவுக்கு இல்லைனாலும் இது ஒரு மாதிரி வித்தியாசமா சூப்பரா தான் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்காடுக்கு அப்போ எத்தனை மணிக்கு பிளான் பண்ணியிருக்கோம், 2 மணிக்கு பிளான் பண்ணியிருக்கோம். எக்ஸிக்யூட் பண்ணது எத்தனை மணிக்கு பண்ணியிருக்கோம், 4 மணிக்கு. அந்த 2 மணி நேரம் கேப் ஏன் தானே கேக்குறீங்க, தூங்குறதுக்குலாம் இல்லைங்க. நான் எங்க சித்தி சப்பாத்தி போடுறதுக்கும் எங்க சித்தப்பா மாவு உருட்டுறதுக்கும் தான் அந்த 2 மணி நேரம் ஆச்சு. அதே மாதிரி மாவு உருட்டி சப்பாத்தி போட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி பேக்ல வச்சாச்சு. இப்போ என்ன மேட்டர்னா, நாங்க பிளான் பண்ணது ஒரு 16 மெம்பர்ஸ் 15 மெம்பர்ஸ் கிட்ட. 2 கார் இருந்துச்சு, பெரிய பெரிய கார். சரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கார்லயே போயிடலாம், இது நம்ம கார் ஒண்ணு, இன்னொரு கார் வாடகை வாங்கி சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. ஆனா நாங்க ஃபோன் பண்ணி கேட்க யார் யாரெல்லாம் வரல, நாங்களும் எல்லாருமே வரேன்ட்டாங்க. ஏற்காடு வந்து சரி ஓகே நான் வரேன் அப்படின்ட்டு 15 மெம்பர்ஸ்ல பிளான் பண்ணது 23 ஆயிடுச்சு. 8 மெம்பர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. நம்ம 2 கார்ல போக முடியாத. சரி அதனால பரவாயில்ல, 3:30 மணி இருக்கும். அப்ப கூட விடாம ஒரு 8 பேருக்கு கால் பண்ணி ஒரு வேன் அரேஞ்ச் பண்ணியாச்சு. அந்த டைம்ல 4 மணிக்கு 1/2 மணி நேரத்துல வேனை வர வச்சு இவங்க எல்லாரையும் கிளப்பி, இது மட்டும் இல்லாம போற வழியில உளுந்தூர்பேட்டையில ஸ்டாப் பண்ணி அங்க ஒரு ஃபேமிலியை பிக்கப் பண்ணி சுபா ஒரு வழியா ஏற்காடு வந்து இறங்கியாச்சு கைஸ். ஆனா இதுல இப்போ என்ன மேட்டர்னா, ஏற்காடு வந்தோடனே நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த பாயிண்ட் என்ன, பகோடா பாயிண்ட். உண்மையாலுமே சொல்றேன், பகோடா சாப்பிடும்போது எவ்வளவு ஒரு நல்ல ஃபீல் வருமோ அதே மாதிரி இருந்துச்சு அந்த பாயிண்ட் பார்க்கும்போதும். மஸ்ட் வாட்ச், கண்டிப்பா நீங்க அந்த பாயிண்ட் வந்து எல்லாருமே பார்த்தே ஆகணும். அதுக்கடுத்து நாங்க எங்க போனோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரூம் கதை எதுன்னு கேக்குறீங்க. சூப்பரான ரூம் கைஸ். உள்ள போயிட்டோம், எல்லாரும் பேக் எடுத்துமே அடக்கப்பட்டு வச்சாச்சு. அதுக்குள்ள எங்க பெரியப்பா ஒரு பவர் நாப்பே எடுத்துட்டாரு. சூப்பரான ஒரு பவர் நாப் பயங்கரமா எடுத்துட்டாரு. நாங்களாம் வியூ எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம், மல்லாட்டை உடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஓகே ஃபைன். ஒரு ஹாஃப் அன் ஹவர் அந்த வீடே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம் நாங்க. அந்த ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு வந்து சொல்றாங்க எல்லாரும் பொட்டி படிக்க எடுத்துனுவாங்க, இந்த ரூம் நமக்கு இல்ல, வேற ரூம் போறோம் அப்படின்ட்டாங்க. ஓ மை காட், கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு எங்களுக்கும். சரி பரவாயில்ல, அது ஒரு நல்ல பாயிண்டா இருந்துச்சு. அது என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறமேட்டுக்கா நாங்க வேற ஒரு ரூம் கண்டுபிடிச்சோம். அந்த ரூம் கொஞ்சம் கூட ரெக்ரெட் பண்ற அளவுக்கு இல்ல கைஸ், இதை விட பயங்கரமா இருந்துச்சு. ஒரு பிரைவேட் வில்லா மாதிரி, அது ஃபுல் நமக்கே கொடுத்துட்டாங்க. அது பாத்தீங்கன்னா 2 பக்கத்துல ரூமு, 2 ரூம் இருந்துச்சு, 2 பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன், அதே மாதிரி பக்கத்து போர்ஷன்லயும் இருந்துச்சு. பயங்கரமா இருந்துச்சு. நைட்ல ஒரு ஃபயர் கேம்ப் போட்டோம். இந்த ரீல்ஸ் எல்லாம் பாத்துருக்கீங்களா, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல? அதே மாதிரிதான் இருந்துச்சு. என்னடா இவ்வளவு காசு கொடுத்து ரூம் போட்டிருக்கோம், நம்ம ஏன்டா வெளில போனோம்ட்டாங்க. மதியம் போய் ரூம்ல அடைஞ்சவங்க தான் நைட்டு வரைக்கும் வெளில வரலையே. சாப்பிடறதுக்கு வந்தோம் சாப்பிட்டோம், அப்புறம் ஃபயர் கேம்ப் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன ஆட்டம் தான், ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். நைட்டு 1 மணி வரைக்கும் அதுவே போகுது. முடிச்சுட்டு தூங்கிட்டோம். இந்த கால் தான் கொஞ்சம் வரமாட்டுது. அது ஒன்றும் இல்லை, நேத்து கிளம்பும் போது ஆரம்பிச்ச டான்ஸு
வண்டி நிறுத்துற வரைக்கும் நாங்க யாருமே டான்ஸ் நிறுத்தவே இல்லை. அப்புறம் எங்க இருந்து கை கால்லாம் ஒழுங்கா இருக்கும். பயங்கர வலி, பட் செம்ம என்ஜாய்மெண்ட். வலியை தாண்டி பயங்கர என்ஜாய்மெண்ட். நல்லா வேனே அதிர்ற அளவுக்கு டான்ஸ் ஆடி முடிச்சாச்சு. வந்தோம், செகண்ட் ரூம்ல வந்து ரூம்லாம் எடுத்துட்டு பயங்கரமா ஸ்டே பண்ணிட்டு இருக்கும்போது ஈவினிங் சரி இவ்வளோ நேரம் வெளியில தான் போல நம்ம எங்கேயும், அட்லீஸ்ட் ரூமுக்குள்ளேயே இருக்கிறது இல்லையாச்சும் கொஞ்சம் புதுசா ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. அதனால என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா ரீல்ஸை தள்ளி 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 இருக்கிற எல்லா கேம்ஸையும் பார்த்து ஒரு கேம்ஸா நாங்கள் விளையாட ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டான்ஸ் சேலஞ்ச் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட்ல இருக்கவங்க ஒரு டான்ஸ் ஆடுவாங்க, அது லாஸ்ட்ல இருக்கவங்க எப்படி கொண்டு வராங்கன்ற மாதிரி ஒரு டான்ஸ் சேலஞ்ச் இருக்குல்ல, அதை ஆரம்பிச்சோம். சீரியஸ்லி லிட்டரலி சொல்றேங்க, செம்ம ஃபன். கண்டிப்பா நீங்க வீட்டுல இருக்கவங்களாம் ட்ரை பண்ணலாம். போர் அடிக்கும் போது செம்ம ஃபன்னா இருந்துச்சு. நாங்க எல்லாருமே செம்மையா என்ஜாய் பண்ணோம். அக்கா அக்கா திரும்ப திரும்ப நீங்களா ஆடாதீங்க. அவ்வளவுதான் 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 அவ்வளவுதான். செய்யணும், எல்லாம் நிக்க கூடாது. உங்களுக்கு தெரிஞ்ச கூட நீங்க அவங்களுக்கு சொல்லலாம். அவ்வளவுதான். உனக்கு என்ன தாங்க சொல்ல, அங்க சொல்ல, அவங்க கூட சொல்ல. செப்பு முறையா போடணும், செப்பு முறையா போடணும். நீனு பண்ணுங்க, அதே மாதிரி பண்ணுங்க. என்ன உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டெப் போடுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டெப் போடுங்க. அங்க பாருங்க அம்மாவா. ஓரளவுக்கு வளர்ந்துருக்கோம்னா நம்ம குடும்பம் தான் அதுக்கு முதல் காரணம், முக்கியமான காரணம் தான். எல்லாருமே குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே தான் ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு குடும்பம் கிடைச்சது சந்தோஷம். வந்து அதிகமா வரமாட்டேங்குது, அது எல்லாருக்கும் உள்ள கஷ்டம், பெரிய கஷ்டமாவே இருக்குது. வந்த பிறகு இங்க ஒரு மண்ணு வாங்குன்னு கம்பல் பண்ணி
ஒரு இடத்த நான் சும்மா போய் பார்த்து அதை முடிச்சு நான் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு இதுக்கு ஜீவாவும் ஆயாவும் ஒரு காரணம். எல்லாரும் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அவங்க நகை காசோ பணமோ எல்லாமே கொடுத்து ஹெல்ப் பண்ணி இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல நிலைமையில நான் இருக்கிறேன்னா இவங்களும் ஒரு காரணம். எனக்கு ரொம்ப 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 ஒரு சந்தோஷமான விஷயம். அதனால மரியாதை இல்ல.
ஏன்டா இது மாதிரி பண்றீங்க? அண்ணே 2 ரவுண்ட் ஆட்டம் போட்டு எப்படி எடுப்ப ஆஃப் பண்றடா யார் போட எடுங்க மல்லாடி சுத்த மல்லாடி எல்லாரும் பிச்சை எடுத்தா சுபாஷ் பிச்சை போடு சார் ஒரு எட்ரா ஒப்பத்துக்குள்ள சேரும் போட